மாசேதுங் அவர்கள் சொன்ன ஒரு சிறிய கதை. ஒரு வயதான முதியவன், அவனுக்கு 80-90 வயது இருக்கும். அவன் தன்னுடைய வீட்டிற்கு எதிர்க்கே இருக்கிற ஒரு மலை, அந்த மலையை ஒரு கோடாரியை வைத்து வெட்டி கொண்டே இருக்கிறான். 90 வயது முதியவன் ஒரு கோடாரியை வைத்து ஒரு மலையை பிளந்து கொண்டிருக்கிறான். பக்கத்திலே இருக்கிற இன்னொரு 80 வயது முதியவன், உனக்கு வயசான காலத்தில் ஏன்பா இந்த மலையை போய் நீ வெட்டிக்கிட்டு இருக்கிற, இது வீண் வேலை, எதுக்கு உனக்கு இந்த வேலை வயசான காலத்தில் என்று சொல்லுகிற போது அந்த வயது இருந்த முதியவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஐயா, இந்த குன்று இதற்கு மேல் வளரப்போவது இல்லை, இது இப்படித்தான் இருக்கும். நான் இதை வெட்ட துவங்கிவிட்டேன். ஆனால் இதை வெட்டுவதற்கு எனக்கு பிறகு என் மகன் வருவான், பேரன் வருவான், பேரன் வைத்து பேரன் வருவான், அவன் வெட்டி கொண்டே இருப்பான். மலை இந்த குன்று வளராது, ஆனால் என்னுடைய சந்ததி வளர்ந்து கொண்டிருக்கும். அந்த சந்ததிகளுடைய கொள்கையை மீட்டெடுக்கும். அந்த சந்ததிகளாக நாம் திரண்டிருக்கிறோம், அணியமாவோம். ஒரு சமுதாயத்தில் கீழ்த்தட்டில் இருக்கிற, மிகவும் கீழ்த்தட்டில் இருக்கிற, நிலமில்லாத, கல்வி பெற முடியாத சமூகத்திலிருந்து இருக்கிற ஒரு குடும்பத்தில், அருந்ததியர் குடும்பத்தில், அதைவிட இப்போது இருக்கிற குதிரை வண்ணார் குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் தன் பார்வையில் ஆணாதிக்கம் குறித்து, கல்வி உரிமை குறித்து, சமத்துவம் குறித்து என்ன சிந்தனைகளை தேக்கி வைத்திருப்பாரோ அல்லது விரும்புவாரோ அந்த மாற்றங்கள் நடப்பது என்பதுதான் உண்மையான சமூக மாற்றமாக இருக்க முடியும். அவர் பார்வையில் ஒழிக்கப்பட வேண்டியவை, மாற்றப்பட வேண்டியவை எவை என்று கருதுகிறாரோ அவற்றை ஒழிப்பது, அவற்றை மாற்றுவதுதான் உண்மையான சமூக மாற்றமாக இருக்க முடியும். ஒரு மிடில் கிளாஸ் விவசாய குடும்பம். அப்புறம் பின்னாடி நான் 7வது 8வது படிக்கும்போது அப்பா வந்து ஃபாரஸ்ட் கான்ட்ராக்ட் பண்ணாருங்க. அப்போல்லாம் நல்லா இருந்தோம், ஜீப்பெல்லாம் வச்சுருந்தோம், நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வாகனங்கள் இருக்குது. அப்புறம் இடையில பார்த்திங்கன்னா நான் 6வது படிக்கும்போது அண்ணன் 11வது படித்தாருங்க. எங்களுக்கு 5 வயசு இடையில அக்கா எனக்கு, அதனால் கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்ததுங்க. அண்ணன் 11வது முடிச்சு பியூசி வந்து சேலம் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தார். முடிச்சுட்டு வந்த உடனே ஃபாரஸ்ட் கான்ட்ராக்டுக்கு அப்பா கூட இருந்தார். ஒரு 2 வருஷம் இருந்தார். அப்புறம் அதுக்குள்ளே யூனியன் ஆஃபீஸில் வேலை கிடச்சிதுங்க. குளத்தூர் யூனியன் ஆஃபீஸில் வேலைக்கு வந்துட்டார். அப்போ 2 வருஷம் அப்போ அங்கேயே கலாட்ட ஆரம்பிச்சிட்டாரு, சாமி படங்கள் வைக்கக்கூடாது அது இதுன்னு. அப்போ வந்து சேர்மேன் ஒரு 3 பீரியடு எங்கள் ஊருக்கார், எனக்கு தாத்தா, அவர் தான் சேர்மேனாக இருந்தாருங்க. அவர் அப்படி தாண்டா பேசுவான், போங்கடான்ட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கங்கவள்ளி மாற்றினாங்க, ஆத்தூர் மாற்றிட்டு அங்கேயும் போய் இதே கலாட்டா பண்ணார். சும்மா தொல்லையாக இருக்குதுன்னுட்டு வந்துட்டார் வீட்டுக்கு, அவ்வளோதான். வேலை வேண்டான்னு கூட எழுதி கொடுக்கல. வந்தவர் திரும்ப இப்போ வேலைக்கு போகலைங்க, அதோடு அப்படியே விட்டுட்டார். அப்புறம் தொடர்ச்சியாக இயக்க பணிகளில் ஆரம்பிச்சிட்டார். அப்போவே கிராமங்களில் எப்போதும் கடவுளை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் கிராமத்து மக்கள். அவங்களுக்கு 15 நாள் மட்டும்தான் கடவுளை பற்றி யோசிக்கிற நாள் வந்து மாரியம்மன் பண்டிகை, காளியம்மன் பண்டிகை, இந்த மாதிரி அந்த 15 நாட்கள் தான் அவங்களுக்கு கடவுளை பற்றிய சிந்தனை. மற்ற நேரத்தில் சிந்திப்பதற்கு அவங்களுக்கு இல்லாத வாழ்க்கை அவங்கள துரத்தி கொண்டே இருக்கும், அதில் இருப்பாங்க. அந்த சூழலில் நான் சொன்னேன், நான் இன்னும் 11.5 மாதம் நாத்திகர் தான் எங்கள் ஊரில் எல்லாம். நான் ஒரு 15 நாள் கூடுதலாக நாத்திகிறானே, அவ்வளோதான் வித்தியாசம். அதனால எதிர்ப்பு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். எதிர்ப்பு எங்களிடம் வரவில்லை. இன்னொன்று வந்துங்க, 2 சூழலில் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் செய்திகளை அறிந்தவர். இன்னொன்று எங்கள் அம்மாவனுடைய தாத்தா ஒருத்தர் இருந்தார். அவர் கொஞ்சம் பழைய காலத்தில் செய்திகள்லாம் படித்தவராக இருந்தார். அவர் வந்து பெரியாரை பற்றி பேசுகிற போதெல்லாம் அவர் சார்வாரை பற்றி, நிரீஸ்வர மதம், இதெல்லாம் எனக்கு பேசுவார். அப்போது அது எனக்கு பெரிய வியப்பாக இருக்கும். அதெல்லாம் அப்போ எங்களுக்கு தெரியாது. ஓஹோ, மகிழ்ச்சி என்று கேட்டுக்கொள்வோம். அந்த மாதிரி சூழல் தான் வளர்ந்தோம். அதனால் எந்த எதிர்ப்பும் வரல எங்களுக்கு. என்னுடைய ஆசிரியர் வந்து ஒருத்தர் உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியர், தமிழாசிரியர். அவர் பாட வேளைகளில் ஒரு செய்தியெல்லாம் சொல்கிறப்போ அதிலிருந்து தான் வருது. ஒரு பாடத்தை நடத்திட்டு ஒரு புராண கதை அப்படின்னு சொன்னார். அப்போ இது செய்தி இல்லை, இது கதை அப்படின்ற மாதிரி சொல்லி தான் தொடங்கினார் எனக்கு. அப்போது என் அம்மாவுக்கு வந்து மூடநம்பிக்கையும் கடவுள் மறுப்பும் வந்துருச்சு.
எனக்குடைய நண்பர் ஒருத்தர் 2 புத்தகங்கள் முதல்ல கொடுத்தார். பணம் பிடுங்கி பார்ப்பனர்கள்னு ஒரு புத்தகம், இன்னொன்று வந்து தமிழர் தலைவர் புத்தகம். இந்த 2 புத்தகத்தை அவர் கொடுத்தார். கிராம சேவக்காக இருந்தார் அவர். அவர் வந்து அவருடைய நண்பருடைய புத்தகம்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த சமயத்தில் வந்து கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான புத்தகங்கள் கிடைச்சிது. சேலத்தில் வந்து சுயமரியாதை சங்கம்னு ஒரு கட்டடம் இருக்கும். அவங்ககிட்ட போய் கேட்டோம். ஆனால் அவங்ககிட்ட இல்லை, அவங்க வேற ஒருத்தர் சொன்னாங்க. அப்படி புத்தகங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர், என்னுடைய வகுப்பு தோழர் வந்து பெரியார் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தார். இப்போ அவர்கிட்ட பணம் கொடுத்து புத்தகம் வாங்கிட்டு வர சொன்னேன். ஒரு 20 ரூபா கொடுத்து அனுப்பிச்சேன். ஒரு 50 புத்தகம் வாங்கிட்டு வந்தார் அவர். அப்போ அப்படி தானே விலைங்க. எங்கள் தமிழாசிரியர் தான் கேட்டார், நூலகத்தில் போகிறவங்க யாராருன்னா நிறைய பேர் போவோம், எல்லாம் கேட்குறோம். அங்கே விடுதலைன்னு ஒரு பேப்பர் இருக்கானே யாரும் படித்ததே கிடையாது, அது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நான் போனால் சிந்துபாத் கதையை படிச்சுட்டு வர்றது தானே. அப்புறம் சொன்னார். அப்புறம் தான் விடுதலை படிக்க ஆரம்பித்தோம். விடுதலையில் வந்து அந்த செய்தியெல்லாம் வரும், எல்லா செய்திகளும் இப்போ நூலகத்துக்கு வந்துட்டு இருந்தது விடுதலை. அந்த விடுதலையை தான் படிக்கிறோம். அப்புறம் அந்த இதில் சந்திக்கிறோம். அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்து பார்த்தது, உரையாடினது எல்லாமே 71 71 வந்து அதுக்கப்புறம் மாநாடு, சேலம் மாநாடு 71 சேலம் மாநாட்டில் கலந்துக்கிட்டு அதுக்கு முன்னாலே நான் தேதி கேட்குறேன். அப்போலாம் நமக்கு தெரியாது விவரமெல்லாம். ஆசிரியர் ஐயா பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறேன். எங்கள் ஊரில் கூட்டம் போடணும், எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கேட்டு எழுதினேன். அவர் டி.கே. ராமச்சந்திரனை சந்திங்கெல்லாம் ஒரு முகவரியை போட்டு அனுப்புனார். மேட்டூரில் டி.கே. ராமச்சந்திரன்ட்டு ஒருத்தர் இருந்தாருங்க. அவர் அநேகமாக எனக்கு சரியாக தெரில. இந்த கமிட்டி பெரியார் சொத்துக்கெல்லாம் ஒரு இது இருக்கு இல்லைங்களா, ட்ரஸ்ட்டில் அவரும் ஒரு மெம்பர்னு அண்ணன் சொல்லுவார். அவர் திமுகவில் பெத்தி பாலன்ட்டு இவங்களாம் இருந்தாங்க. அவங்க கூட எல்லாம் அடிக்கடி இப்போ வருவாருங்க. அதனால் அப்படி ரொம்ப தீவிரமாக அதிலேருந்து ஆரம்பிச்சிட்டாருங்க. எழுபதுகளில் தான் அந்த பெரியார் நூற்றாண்டு அந்த சமயம் விட்டு தான் முதல் கூட்டம் வந்து நான் 71ன்னு சொல்கிறேன் குளத்தூரில் போட்டது. அப்போ என்னன்னாங்க, திராவிடர் கழகத்தை நாங்கள் சேர்ந்து வர எங்களை திராவிடர் கழக கிளை அமைக்கிறது ஏற்றுக்கல கட்சி. 3 ஆண்டுகள் வரைக்கும் எங்களை மேட்டூர் வட்டம் அப்படின்னு போட்டு தான், குளத்தூர் கிளைன்னு ஒன்று ஆரம்பிக்கிறது அனுமதி கொடுக்கல. மேட்டூர் வட்டம்னு தான் போடுவோம். இந்த பசங்க கடைசிக்கு ஒழுங்காக இருப்பானுங்களா, இதெல்லாம் வந்து சோதனை காலம் மாதிரி எங்களுக்கு. பெரியார் இறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு மனைவி மேயர் வர்றாங்க. அன்னைக்கு தான் குளத்தூரில் கிளை அனுமதி கொடுத்தாங்க. அது வரைக்கும் மேட்டூர் வட்ட திராவிடர் கழகம் தான். குளத்தூர் கிளைங்கிறது 74 தான். ஆனால் 71லேயே முதல் பெரியார் கூட்டத்தை போட்டோம். அதுக்கப்புறம் 4-5 பொதுக்கூட்டம் நடத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு நம்பிக்கை அந்த பசங்களாம் இருப்பாங்க ஓட்டிருக்கு அப்படின்ட்டு, சரி குளத்தூர் கிளைன்னு போட்டுக்குங்க இனிமேல்ன்ட்டு ஆசிரியரும் மணியம்மையாரும் வந்திருந்தாங்க. வந்து அவங்க தான் கிளையை தொடங்கி வைக்கிறாங்க. அப்போ என்ன வந்து கிளை தலைவராக என்ன அறிவிக்கிறாங்க. அப்போது ராமகிருஷ்ணன் அப்பயே வந்து ஒரு கோவையினுடைய கோவை வட்ட செயலாளராக ஒரு பெரியார் அறிவிக்கிறார். ரொம்ப இளைஞன் அப்போ அவர் வந்து நல்லா வேகமாக வேலை செய்யலாம் அறிவிக்கிறார். ஆனால் இதில் தான் பார்த்துருக்கோம், ஆள தெரியாது. 72 மாநாட்டில் தான் 2 பேரும் சென்னை மாநாட்டில் தான் அறிமுகமாகுது. ரொம்ப
அதுக்கப்புறம் ஏறக்குறைய எல்லா நிகழ்ச்சிகளும் அந்த அப்போ வந்து மாநாடுகள் தமிழ்நாடு முழுக்க எங்கே நடந்தாலும் ஒரே குழு தான் போய் வேலை செய்யும் அதுக்கு. அது ராமகிருஷ்ணன் அவரோட ஆரிச்சாமி, இந்த வீரமணியன் அவரோட புளியங்குளம் வீரமணியன் இருப்பார், இங்கே வந்து குருடில் இருப்பாங்க. எல்லாம் உடனே நான் டென்ட்டு தூக்கிட்டு போகிறதும்பாங்க, அடுத்த டென்ட் எங்கே தூக்கிட்டு போக போகிறீங்கன்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ எல்லா மாநாடுகளையும் இணைஞ்சு தான் அவரோட அந்த எல்லாம் வேலை செஞ்சிட்ருந்தோம். அந்த சமயம் தான் ஒரு பூஸ்ட் இயக்கத்துக்கு வந்தது ராமகிருஷ்ணன் இளைஞரணி சேர்ந்து வேலை செஞ்ச போது தான். தலைமையெல்லாம் எங்களுக்கு நல்ல உற்சாகம். இப்போ வந்து அம்மாவோடலாம் பெருசாக நாங்கள் வந்து நெருங்கிட்டுலாம் பழகணும், தெரியும் ஓரளவுக்கு எதிராக பேசுவோமே தவிர ஆசிரியர் இருந்தபோது நல்ல உறவாக தான் இருந்தோம். நல்ல ஜாலியாக அவர்கிட்ட வந்து எதிர்த்து பேசுகிறது எல்லாமே இருக்கும். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அனுமதிப்பார். அவர் கருத்து சொல்கிறதுக்கு, எதிர்கருத்துக்களை வைப்பதுக்கெல்லாம் அனுமதிப்பார். அந்த மாதிரி இருப்பார். அது நல்ல ஒரு காலகட்டம் தான் அந்த சமயத்திலலாம். 96 திராவிடர் கழகம் வந்து ஜெயலலிதா ஆதரிக்கிற போது ஒரு குழு வெளியே போயிடுறாங்க. அதில் தான் நம்ம விடுதலை ராஜேந்திரன்லாம் அப்போ போயிடுறாரு. அது வரைக்கும் விடுதலை பத்திரிகையில் அவர் தான் ஆசிரியராக இருந்தார். அவர் ஆனூர் ஜெகதீசன், வழக்கறிஞர் துரைசாமி இவங்கெல்லாம் அப்போவே வெளியே போயிடுறாங்க. 96 வந்து படிப்பில் சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ஈழ பிரச்சனைகள் ஒன்று, இரண்டாவது இந்த ஜெயலலிதா வந்து ரொம்ப தீவிரமான ஒரு ஆதரவு போக்கு ஒன்று இருந்துச்சு. அது வந்து கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் இளைஞர்கள் எல்லாம் விரும்பலை. அதனால் அதிலிருந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து பெரியார் திராவிட கழகம் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போ கொளத்தூர் மணி வரல, அவர் திராவிட கழகத்தில் இருக்கிறார். அவர் கொளத்தூர் மணி வந்து திராவிட கழகத்தில் இருக்கிறப்பயே ஈழ விடுதலை புலிகளுக்கு உதவிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற வேலூர் சிறையில் அவரை வச்சுருந்தாங்க. அந்த சுரங்க வெட்டி தப்பி போனாங்க இல்லைங்களா, அதுக்காக வேலூர் சிறையில் அப்போ இருக்கேன். அப்போ வந்து ராஜேந்திரன் பார்க்க வந்து கூட சொன்னார் எப்படின்ட்டு. அப்புறம் இல்லைங்க நீங்கள் இயங்குங்கன்னா வெளியே வந்து யோசிக்கிறேன், இப்போ என்னால் முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அப்புறம் இது 2000 வெளியே போனது கூட எழுதி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு தான் நம்ம ரெசிக்னேஷன். அந்த சமயத்தில் அந்த வீரப்பன் இஷ்யூவில் அவருக்கு பிடிக்கல, அதனால் கேட்டார், சரி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். பழங்குடி மக்களுக்கு எதிராக இந்த ஆனைக்கட்டி அந்த பகுதியில் இருக்க நிலங்களை பிஎஸ்ஜி காரர் கொஞ்சம் சும்மா போய் குத்தகைக்குன்னு எழுதிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிக்கிறானுங்க. எல்லாம் கரைமொழி வாங்கிட்டு எல்லாத்தையும் காலி பண்ண போகிறப்போ அதுக்கு எதிரான போராட்டம் அப்போ தான் ஆரம்பிக்குது. அப்போ நான் போய் கோவையில் இருந்துக்கிட்டு ஒரு வாரம் அங்கே இருந்தேன். நான் அங்கே இதான் அந்த மக்களை சந்திக்கிறது, போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணுறது அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் ராமகிருஷ்ணனது சிலை திறப்பு, அந்த சேலத்தில் கோவையில் ஒரு சிலை திறப்பு வச்சார், பெரியார் சிலை ஒன்று வச்சார். அந்த சிலை திறப்புக்கு வர முடியுமான்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் இல்லை, அந்த அமைப்பிலும் இல்லைங்க, நான் தாராளமாக வரலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அப்போ அந்த சிலை திறப்பு அன்னைக்கு தான் இவர் எங்கிட்ட பேசுகிறாரு, நம்ம துரைசாமி சார். ஏங்கமணி தனித்தனியாக வந்து எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாம் சேர்ந்து இயங்கலாம். அப்போ இவர் பெரியார் திராவிடமாக இருக்கார் துரைசாமி, ராமகிருஷ்ணன் தமிழ்நாடு திராவிடர் கழகம் தனியாக வச்சுட்ருக்காரு. அப்புறம் சரி பேசலாங்கிட்டு, அப்போ நான் அமைப்பு இல்லாதவன். அப்போ நான் ராஜேந்திரன் அப்புறம் பேசுகிறோம். 2002 தான் தொடக்க விழா இணைப்பு மாநாடுன்னு ஒன்று போடுறோம். அப்போ தான் காமராஜர் திடலில், காமராஜர் அரங்கம் தேனா இதில் நடந்தது. தோழர் மணி அவர்கள் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து வந்த பிறகு 2003ஆம் ஆண்டு தொடக்கம் 2008ஆம் ஆண்டு வரை இந்த குடியரசு இதழ்களை, அவற்றில் உள்ள கட்டுரைகளை சமூகத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பணியை பற்றியும் நாம் பேச வேண்டும். அது தோழர் மணி அவர்களுடைய தலைமையிலே அவருடைய அமைப்பை சார்ந்த பல அறிஞர்களுடைய கூட்டு உழைப்பால் அது நடந்தது. குடியரசு இதழை தொகுக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து திராவிடர் கழகத்தில் நாங்கள்லாம் இருக்கிறப்பே உருவானது. திராவிடர் கழகத்தில் இருக்கிற முன்னணியில் இருக்கிற சில கல்வியாளர்கள், தீவிரமான ஆதரவாளர்கள், அவங்க வந்து திருச்சியில் பெரியார் மாளிகையில் ஒரு கோடை விடுமுறையில் உட்கார்ந்து பெரியாருடைய அத்தனை குடியரசையும் ஆண்டு வாரியாக தொகுத்து கையால் தான் எழுதுகிறாங்க. எழுதி அதை வச்சு அதை வந்து தொகுப்பாக வெளியிடணும் அப்படிங்கிற கோரிக்கையை திராவிட கழகத்துக்கு சொல்லி அதை வச்சுட்டு அப்படியே வச்சுட்டாங்க. திராவிட கழகம் அதை வெளியிடாமல் அக்கறை செலுத்தாமல் அப்படியே வச்சுருந்தது. அந்த இதை தான் முதல்ல போட்டோம். 25 போட்டது முழுக்க அதிலிருந்து தான், நாங்கள் புதிதாக எதுவும் தேடலை. ஆனால் 26க்கு வந்து நாங்கள் அப்போவே குடியரசுகள்லாம் திரட்ட தொடங்கிட்டோம், ஒவ்வொருத்திட்டி தொடங்கிட்டோம். அதில் வந்து அப்போவும் கூட இந்த முக்கியமாக ரோஜா முத்தையா நூலகம், ரோஜா முத்தையாகிட்டிருந்து அப்போது இவர் வந்து எஸ்.சி. ராஜதுரை பெரியார் உயராய்வு மையத்தினுடைய இயக்குனராக இருந்தார் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில். அவங்க 2 பேரும் ஒரு இது போட்டு அக்ரிமெண்ட் போட்டு குடியரசெல்லாம் வாங்கி ஒரு வெப்சைட்டில் வெளியிட்டார், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில். இப்போ அதை லேப்ஸ் ஆக விட்டானுங்க, அது போயிடுச்சு.
அவர் வந்து 5 லட்ச ரூபாய் என்னமோ அவங்களுக்கு செலுத்தி அதை வாங்கி தன்னுடைய வெப்சைட்டில் விட்டுருந்தார். அதிலிருந்து கொஞ்சம் எடுத்தோம். அப்புறம் ரோஜா முத்தியாட்ட கொஞ்சம் எடுத்தோம். அப்புறம் யார் யார்கிட்ட இருக்குன்னு கேள்வி கேட்டு யாதவர் கல்லூரியில் இருந்தது. மு. ராமசாமி தோழர் அவர் தான் பேராசிரியர் மு. ராமசாமி தான் சொன்னார், இருக்குன்னு தோழர். அவர் வந்துட்டார். அப்போ ஜஹாங்கீர் அங்கே தான் இருக்கார், நீங்கள் போய் பாருங்கள் அவரை அப்படின்ட்டு அவரை போய் பார்க்குறோம். ஷாஜஹானா ஜஹாங்கீர் அவர் பேர் எனக்கு நினைவில், அவர் நாடகக்குழுவில் இருப்பார் அவர். அவரை போய் பார்த்த உடனே அவர் கொடுக்குறாரு. அவர் நிறையா ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம் அவர்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடைத்தது வந்து சாலமன் பாப்பையா. அவர் வந்து 5 தொகுதி வச்சுருக்காருன்னு தோழர். அவர் சொன்னாங்க அவர்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு. அவர் சும்மா ஒரு பழைய புத்தக கடைக்கு பிறகு இருந்திருக்கு, வாங்கி பைன் பண்ணி வச்சுருந்துருக்காரு அதை. அப்புறம் வந்து ராமாத்தாள் இருந்தாங்க இல்லைங்களா, நம்ம ரெஜிஸ்டராக இருந்தாங்க, இப்போ மகளிர் ஆணைய தலைவராக கூட இருந்தாங்க. திருநங்கைகளுக்கெலாம் அவங்க தான் பண்ணாங்க. அவங்களுடைய கணவர் நடராஜன், அவரும் திராவிட கழகம் தான், இந்த அம்மாவும் கழக குடும்பம் தான். அவங்கக்கிட்ட இருக்குது. அவர் ஜானன் பாப்பையே இவங்ககிட்ட கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் இவர்கிட்ட போனோம். இவர்கிட்ட போனால் இவர் அந்த 5 தொகுப்பு கொடுத்தாரு. இன்னும் கூட இங்கே இருக்குது 5 தொகுப்பு. அப்புறம் வந்து மேட்டுப்பாளையத்தில் ஒருத்தர் நம்ம தோழர் தான், நம்ம அமைப்பில் இன்னும் இருக்கார், கோவை மாவட்ட தலைவராக இருக்கார். அவர் நூலகராக இருந்தார். நூலகராக இருந்தபோது அங்கேருந்த கொஞ்சத்தை இவர் வச்சுருந்தார். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போனோம். அதிலிருந்து கொஞ்சம் தான் சேர்த்து தான் 26 வெளியிட்டோம். ஆனால் அந்த சமயத்தில் வழக்கு ஆசிரியர் பின்னால் போடுறாரு. நாங்கள் மொத்தமாக வெளியிட போகிறோன்னு அறிவிச்சதுனால வழக்கு போட்ட உடனே ஏராளமான பேர் தங்களிடம் இருக்குதுன்னு எங்களுக்கு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன்று ஏஎஸ் வேணுன்னு ஒரு பழைய பெரியார் இயக்க எழுத்தாளர், திராவிட இயக்கத்தை பற்றி நிறைய எழுதியிருக்கார். அவர் குடியரசுலாம் நிறைய தொகுத்து வச்சுருந்துருக்கார். அதை அடுத்த திருஞான சம்பந்தம்னு ஒருத்தர் காஞ்சிபுரத்தில். ஆனால் அவர் இயக்கம் சார்ந்தவர் இல்லை, இருந்தாலும் இந்த நூல்கள்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுருங்க, யாருக்காவது பயன்படும் கொடுங்கன்ட்டு அவர்கிட்ட கேள்விப்பட்டு அவர்கிட்ட போகிறோம். அவர்கிட்ட போனால் அவருக்கு நிறைய அவர்கிட்ட வச்சுருந்தார். அதிலிருந்தெல்லாம் ஜெராக்ஸ் பண்ணிட்டு வரோம். இப்படி நிறைய பேருக்கு நமக்கு கலெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு முழுமை பெற்றது. அப்புறம் ரத்னகிரி கொஞ்சம் நமக்கு கொடுத்தாரு. விடுபட்டு போனதெல்லாம் ரத்னகிரி கொஞ்சம் கொடுத்தாரு. இப்படி தான் ஏறக்குறைய எல்லாமே எங்களுக்கு கிடச்சிட்டுன்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் அது முதல்ல அங்கே தான் டைப் பண்ணுச்சு. இதில் வச்சு திருத்தங்கள்லாம் புலவர்கள் நாட்டார் கல்லூரி அங்கே தான் பண்ணோம். நாட்டார்கள் அந்த பையனங்க திருத்தினாங்க, பிழை திருத்தம். அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னாங்க, பிழை திருத்தம் மட்டுமல்ல, பெரியாருடைய இலக்கணத்தையும் திருத்திட்டாங்க. பெரியார் தப்பு வார்த்தையெல்லாம் மாற்றி கீத்திலாம் போட்டு, ஐயோ இதெல்லாம் இல்லைங்க, என்ன பெரியார் எழுதியிருக்காரோ அதே தான் ஈயடிச்சாங்காப்பி மாதிரி. இடையினராவுக்கு வல்லினரா போட்டிருந்தாலும் எழுதியிருக்கேன், வல்லினராவுக்கு இடையினரா போட்டாலும் அப்படியே வரணும், நமக்கு என்ன இருக்கோ அப்படியே வரணும். அந்த மாதிரி நம்ம திருத்தெல்லாம் அவருக்கு செய்ய வேண்டாம், இருக்கிறத போடுங்க, என்ன இருந்ததோ அப்படி தான். ஒருவேளை அது கம்பாசிட்டி தப்பாக கூட இருக்கலாம், பரவாயில்ல, குடியரசில் அதுதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 இடத்துல மட்டும்தாங்க அந்த இப்போது படகுத்துறைன்னு வச்சுக்கங்களேன், அதில் இந்த ரை இருந்ததுன்னா வேணாம், அது வேறு மாதிரி பொருள் வந்துன்னு துறை, அந்த மாதிரி 2 இடத்துல மட்டும்தான் துறைங்கிறதான் 2 இடத்துலையும் மாற்றிருக்கோம். வேறு எந்த இடத்துலையுமே என்ன குடியரசு இருந்தோ அதுதான், அப்படியே தான் போட்டோம். அதை நான் அந்த தப்பெல்லாம் அங்கே நடந்ததுனா எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ எங்கள் தாய் தமிழ் பள்ளி இங்கே நடத்திட்டு இருந்தோம். தாய் தமிழ் பள்ளியில் இந்த கோடை விடுமுறையில் முழுக்க உட்காந்து அங்கே செஞ்சோம். அப்புறம் பள்ளி திறந்த உடனே குளத்தூர் படிப்பகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். கீழே வந்து 2மே அப்போ வந்து யாருக்கும் வாடகை கிடையாது, விடல. கம்ப்யூட்டர் சென்டருக்கு விட்டுறதா இருந்தது, நிறுத்திட்டு முழுக்க வந்து கீழே மேலே எல்லாமே இரவு எத்தனை மணி வரைக்கும் நடக்கும், 12 1 மணி வரைக்கும் நடக்கும், இரவு 12 வரைக்கும் நடக்கும். அது எப்படின்னா உணவு வந்து தோழர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்தும் காலை உணவு ஒருத்தர் கொண்டு வந்துடுவார். ஏன்னா ஒரு 20 பேர் இருப்போங்க, ஹோட்டல்லாம் சாப்பிட்டாலும் கட்டுப்படியாகாதுன்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க நான் வெஜிடேரியன் செஞ்சு கொண்டு எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கொண்டு வருவாங்க, அங்கேயே நாங்கள் டைப் பண்ணுவோம், பிழை திருத்தம் பார்த்து உடனே திருத்தம். அப்போ வந்து தாமரைக்கண்ணன் இருந்தார், அவர் அங்கேயே இருப்பார், சிஸ்டத்துலேயே படுத்துட்டு இருப்பார். எழுப்பிவிட்டு திருத்தம் போடுங்கன்னு சொல்கிறது தான், திருப்பி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, பிரிண்ட் அவுட் திருப்பி திருத்துறது, இப்படியே தாங்க அது நடத்துது. இப்போல்லாம் நினச்சா நம்ம செய்யவே மாட்டோங்க. காலையில் அப்படி இப்படியெல்லாம் போய் சேர்றதுக்கு 10 10:30 ஆகிடும். எல்லாம் வீட்டில் போய் நல்லா, ஏன்னா 1 மணிக்கு தானே வர்றோம், தூங்கி எழுந்திரிச்சு எல்லோரும் நம்ம ஆளுங்க வந்து சேருவாங்க. சேர்ந்துட்டு இரவு மட்டும்தான் வேலை வந்து வேகமாக நடக்கும். அப்போ தான் நம்ம தோழர்கள் மாணவர்களாக இருந்தவங்கலாம் கூட அதில் இருந்திருக்காங்க, +2 படிக்கிறவங்க, நம்ம தோழர்களுடைய மனைவியர்கள்லாம் இருந்தால் அவங்களும் வந்து பிழைத்திருத்தெல்லாம் பார்ப்பாங்க, படித்து பார்த்து பிழைத்திருத்தம் சொல்கிறது. ஒரு 15 பேர் 20 பேர் அங்கே இருந்துகிட்ருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒவ்வொரு நாள் இரவும் 1 மணி நிச்சயமாக. அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜீப்பில் அங்கங்கே இறக்கி விட்டு அப்போ நான் இங்கே மேட்டில் குடியிருந்தேன்னா வேறு வீட்டில் அங்கே வந்துடுவோம், விட்டுட்டு வந்துடுவோம். அப்புறம் திருப்பி காலையில் திருப்பியும் இங்கே தமிழ் குறிச்சில் நம்ம தோழர் ஒருத்தர் வந்தாருங்க, அவருடைய உழைப்பு அது ரொம்ப அதிகம். நாங்கள் பிரிஞ்சு வந்த பின்னால் முதல் மாநாட்டின் போது நாங்கள் அந்த மாநாட்டை பற்றி பேசுகிறப்பே நான் சொன்னேன்,
நான் மாநாடு நடத்துகிற போது ஒரு ஆண்டாவது நம்ம கொண்டு வந்துடணும் குடியரசுன்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். அப்போ அதிலிருந்து படிப்படியாக வந்து அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றும், அதுக்கடுத்த நிகழ்ச்சியில் ஒரு பகுதி, அப்போ 2005 ஒரு தொகுதி, 2006 2 தொகுதி வெளியிட்டோம். இதுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த வேகத்தில் ஒன்றும் நம்ம காலத்திலே போட முடியாதுன்ட்டு தான் ஒரே நேரத்தில் போட்டுருணும் என்று முடிவு செய்து அது 49 வரைக்கும் டைப் பண்ணோம். ஆனாலும் வந்து பெரியார் சுயமரியாதை இயக்கத்தில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அரசியல் சார்பில்லாமல் சுயமரியாதையை மட்டும் முன்னெடுத்து சென்று அந்த காலகட்டத்தை முதல்ல போட்டுருவோம் அப்படின்னு வச்சா 38 வரைக்கும் முதல்ல வெளியிட்டோம். அது வழக்கின் காரணமாக நாங்கள் அச்சிட்டு கூட 2 வருஷம் வச்சிட்டு இருக்க வேண்டியதாக போச்சு. வெளியிட முடியாமல் வச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வழக்கு சந்துரு தீர்ப்பு கொடுத்தோன்னா உடனே அதுக்கு வந்து இது பண்ணாங்க, மேல்முறையீடு. அப்புறம் வந்து நீதிபதிகள் வந்து இப்ராஹிம் கலீஃபுன்னாவும் சிவஞான பெஞ்சில் அவங்க முழுமையாக எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு நீண்ட தீர்ப்பினை வந்தாங்க. எங்களுக்கு வந்து வெளியிடறதுக்கான உரிமை இல்லை, வெளியிடக்கூடாதுன்னு தடை போட்டாங்கல்ல, அந்த தடையை நீக்கப்பட்டது. அதுதான் அந்த வழக்கு. அந்த தடை நீக்கப்பட்ட வழக்கில் முதல் இது நீதிமன்றம் சந்திர கொடுத்தது. அப்புறம் அதை அவங்க அப்பீலுக்கு போனாங்க. அப்புறம் 2 நீதிபதிகள் அமர்வு வந்துச்சு. அவங்க வந்து இதே தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உச்சநீதிமன்றம் போனாங்க நாடகத்தில். அப்போ உச்சநீதிமன்றம் நாங்கள் பெரிய வழக்கறிஞர் வைத்து வாதாடுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. ஆனால் இந்த வழக்கை கேள்விப்பட்டு ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் இலவசமாக வாதாடுறதுக்கு முன் வந்தார். ஆனால் அதை வந்து அறிமுக நிலையிலேயே நீதிபதிகள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பெட்டிஷன் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து இதெல்லாம் எதுக்கு போகுதுன்னு சொன்னால், இந்த தடையை நீக்கின வழக்கு, இந்த தடை போடணும்னு சொன்னாங்கல்ல, தடை போட முடியாங்கிற வழக்கு தான். ஆனால் அந்த இவங்க போடுறதுக்கு உரிமை இல்லைங்கிற மெயின் வழக்கு அப்படியே தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. அது அப்படியே இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மெயின் வழக்கில் இந்த வெளியிட்டதுக்காக 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு அவங்க போட்டிருந்தாங்க. அந்த மெயின் வழக்கு அப்படியே இருந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் திரும்ப மெயின் வழக்கு சென்னை நீதிமன்றத்தில் வந்துச்சு. அந்த வழக்குக்கும் அவங்க வந்து தொடர்ச்சியாக அப்பீல் ஆனாங்க. நாடகத்தில் அந்த வழக்கு நடத்தினாங்க. நாங்களும் 2-3 தடவை அந்த வழக்குக்கு போனாங்க. தோழர்கள்லாம் போய் சாட்சியெல்லாம் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வழக்கு வந்து அவங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்க போதில்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி அவங்க வழக்கறிஞர் நாங்களே அந்த வழக்கை திரும்ப வாங்கிக்கிறோன்னு எழுதி கொடுத்து வாங்கிட்டாங்க. இந்த ஆரம்பத்தில் குடியரசனுடைய தொகுப்பு வந்து தஞ்சாவூரில் வந்து ஒரு தமிழ் கல்லூரியில் தான் நடந்தது. தஞ்சாவூர் தோழர்களாக ஒரு 10 பேர் உட்காந்து அதில் ஆரம்பத்தில் நடந்துச்சு. அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் அங்கே போய் சந்திக்கிறது, அவங்களுக்கு செலவுக்கான பணம் கொடுக்கறது எல்லாமே வந்து அவர் தான் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த மாற்றி இப்போ இவங்களும் அந்த குழுவில் இருந்தவங்க வந்து சில பேர் வந்து எங்களோட வந்து எங்கள்கிட்ட அந்த இதெல்லாம் கொடுக்கறதுக்கு தயங்கி அவர் பேரமெல்லாம் பேசினாங்க. அதில் ஒரு கருத்து மாறுபாடு வந்து நாங்கள் திரும்ப குளத்தூரில் ஷிஃப்ட் பண்ணோம். குளத்தூரில் ஷிஃப்ட் பண்ண ஆரம்பத்திலிருந்து அது முடிகிற வரையிலும் அதுக்கான முழு பொறுப்பை எடுத்து செயல்பட்டவர் வந்து குளத்தூர் மணி தான். ஏன்னா பதிப்பாசிரியர் குளத்தூர் மணி தான். வழக்கு போட்டு தண்டனைக்கு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவர் தான் போகணும் ஜெயிலுக்கு. அதனால் பதிப்பாசிரியர் அவர் பேர் மட்டும் தான் போட்டாங்க, வேறு யார் பேரையும் முன்னிறுத்தலை. நான் சரி அப்போ நான் கூட சொன்னேன், இப்போ என் பேரை பேசாமல் போடுங்க அப்படின்னு நான் கூட சொன்னேன். இல்லை அவர் பதிப்பாசிரியர் அவர் தான் போயிட்டார். வழக்கு வந்து அவர் தான் சிறைக்கு போகணும். அதனால் அவர் சிறைக்கு போய் பழக்கப்பட்டவர் தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் பதிப்பாசிரியர் சொல்லி அவர் தான் போட்டுச்சு. அவர் பதிப்பாசிரியர் குளத்தூர் மணி தான். அப்போ வந்து அதில் தான் இந்த முன்னுரையெல்லாம் பார்த்து கூட என்னுடைய பேர் வந்திருக்காது. நான் அந்த தொகுப்பு அதில் வந்து என்னுடைய பேரே வந்திருக்காது. ஏன்னா எதுக்கு சட்ட சிக்கல் ஏதாவது வரும், ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுனால அவர் பேர் அது போகட்டும் எல்லாம் அப்படிங்கிறதுனால தான் அவர் ஒருத்தரையும் நான் முன்ன வச்சு நாங்கள்லாம் வந்து பின்னாடி இருந்து அவருக்கு உதவியாக இருப்போம் அந்த விஷயத்தில். இப்போ அவர் இல்லாட்டி இது நம்ம வந்திருக்காது. முழு பொறுப்பு வந்து அவரைத்தான் சார்.
நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஷிஃப்ட் பண்ணோம். அதாவது பிற்படுத்தப்பட்டோருக்கான இயக்கம் பெரியார் இயக்கம் அப்படிங்கிற அந்த அந்த கருத்தியலை வந்து நாங்கள் மாற்றி அமைத்தோம். இது வந்து தலித் விடுதலைக்கும் குரல் கொடுக்குற இயக்கம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். அதற்கு முன்னாடி வந்து பிற்படுத்தப்பட்ட சாதி வந்து தலித் மக்கள் மீது சண்டை நடக்கிறப்ப பெரியாரிகளுடைய திராவிட கழகத்தினுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னால், இதுக்கு மூல காரணமாக இருக்கிறது பார்ப்பனியம், நம்ம அதைத்தான் எதுக்கணும், இவங்களை எதுக்கக்கூடாது, இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு எடுத்தாங்க. நாங்கள் என்ன எடுத்தோம்னு சொன்னால், பிற்படுத்தப்பட்டவர்கள் பார்ப்பனியமாக ஆயிட்டாங்க, அதனால் நேரடியாக இவங்களை நம்ம எதுக்கணும், இது பார்ப்பனியம் இது போட பிற்படுத்தப்பட்ட எந்த சாதியும் எதுக்கணுங்கிற ஸ்டாண்ட் நாங்கள் தான் ஷிஃப்ட் பண்ணி அது ஒரு ஷிஃப்ட். அது 2001 தொடக்கியது. அது 2012 வரையும் 10. அது ரொம்ப பிரமாதமான ஒரு மொழி வீச்சில் நல்ல செயல்பட்ட ஒரு காலகட்டம் தான். அப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து சில கருத்து மாறுபாடுகள்லாம் வந்தது. அப்புறம் நாங்கள் திராவிட விடுதலை கழகம் நாங்கள் வந்தோம். சமுதாய விடுதலை நமக்கு இல்லை, அரசியல் விடுதலை இல்லாமல் இந்தியாவுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம், பொருளாதாரத்தில் பன்னாட்டுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். அப்போ நாம் பார்ப்பன இந்திய தேசிய பன்னாட்டு இயக்கங்களிடம் பன்னாட்டு கொள்ளையிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக மாற வேண்டும். எனவே திராவிடர் விடுதலை கழகம் என்று பெயர் வைத்துக் கொள்ளலாம் என்று நாங்கள் முடிவெடுக்கிறோம். திராவிடர் விடுதலை கழகம்னு தொடங்குறப்போவே வந்து தாங்க முதல் மாநாடு அந்த மாதிரி அந்த தனி பெயரால் போய் இயங்க ஆரம்பிக்கிறோம். ராமகிருஷ்ணன் தனியாக போயிட்டார், நானும் ராஜேந்திரனும் இருந்து பெரியார் இந்த திராவிடர் விடுதலை கழகம் ஆரம்பிக்கிறோம். அந்த மாநாடே வந்து மனசாஸ்திர எதிர்ப்பு மாநாடு அதான் போடுறோம். அதில் அறிவிக்கிறோம் வந்து அம்பேத்கர் பிறந்தநாள் அன்னைக்கு மனசாஸ்திர எரிப்பு போராட்டம், அதான் முதல் மாநாடும் செயல் திட்டத்தோடு தான் அந்த மாநாடு இருக்குது. அது ஜாதியை தீண்டாமையை நியாயப்படுத்துகிற சாஸ்திர நூலான மனுசாஸ்திரத்தை அது இன்றளவும் போற்றி பாதுகாக்கிற ஜாதி தீண்டாமை பெண்ணடிமை ஆகிய கருத்துக்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட திராவிடர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் ஆதித்தமிழர் பேரவையின் தீபா அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இதன் வழியாக ஜாதியத்திற்கு எதிராக தீண்டாமைக்கு எதிராக பெண்ணடிமைக்கு எதிரான பெரும் விவாதம் தமிழ்நாட்டில் எழ வேண்டும். அது ஜாதி ஒழிப்பை நோக்கி பெண் விடுதலையை நோக்கி நகர வேண்டும் என்பது எங்கள் எண்ணமாகும். ஆகஸ்ட் 12 தொடங்கி அந்த 3 மாத காலம் எல்லா இடங்கள்லையும் அந்த மனுசாஸ்திரை எதிர்ப்பது ஏன் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டங்களை போட்டு டிசம்பர் 6 அம்பேத்கர் நினைவு நாளில் அந்த எரிப்பு போராட்டம்னு வைக்கிறோம். அப்போ அது ஒரு எல்லாம் பேசுபொருளாச்சு. பல பேருடைய உரையாடலில் அந்த மனுசாஸ்திர எரிப்பு மனுசாஸ்திரன்றது அதுக்கப்புறம் உரையாடலில் வர தொடங்கிடுச்சு. அது நல்ல ஒரு பரப்புரை பயணம் நிறைய அதாவது பரப்புரை பயணம் இல்லை, பரப்புரை கூட்டங்கள் தான் நடந்தது. ஆனால் அதே ஒரு தமிழ்நாடு முழுக்க அதை பற்றிய ஒரு பார்வை வந்தது, மனசாஸ்திரத்தை பற்றி ஒரு பார்வை, ஒரு எரிப்பு போராட்டம்னா அதுவும் பெண்கள் தலைமையில் தான் மனசாஸ்திரம் எரிப்பது, எல்லா இடத்துலையும் பெண்கள் தான் தலைமை தாங்கினாங்க. அப்போ வந்து இப்போ திராவிடர் விடுதலை கழகம் வந்து திரும்பவும் சாதி எதிர்ப்புக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தணும். அதுதான் வந்து அடிப்படையான பிரச்சனை. அப்படிங்கிறதுனாலே நாங்கள் மனுசாஸ்திர எரிப்பு போராட்டத்தை ஜாதி எதிர்ப்புக்காக தான் நாங்கள் அதை கொண்டு போனோம். அதுக்கு முன்னாடி பெரியார் திராவிட கழகத்தை தந்தை பெரியார் திராவிட கழகம் இடையில அப்புறம் பெரியார் திராவிட கழகம் மாற்றப்பட்டுச்சு, நாங்களே மாற்றினோம். அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த தமிழ்நாடு தென் மாவட்டங்களில் எந்தெந்த கடையில் வந்து கிராமங்கள் தோறும் முடிதிருத்துறதுல, மற்றபடி தண்ணீர் பிடிக்கிறதுல, டீ கடையில் எந்தெந்த இடத்துல தீண்டாமை இருக்குது, எந்தெந்த ஊரில் அப்படின்னு ஒரு கிராமம் போய் பட்டியல் தயாரிச்சு அந்த பட்டியலே பெரியார் மகத்தை நாங்கள் வெளியிட்டோம், பெரியார் திராவிடமாக இருக்கிறோம். அப்போ அந்த இரட்டை கோலை உடைப்பு போராட்டம் அப்படிங்கிற போராட்டத்தை வந்து அப்போ நாங்கள் பெரியார் திராவிடமாக இருக்கிறப்ப நாங்கள் நடத்தினோம். சட்டேரி போராட்டத்தின் 50வது ஆண்டு அப்படின்னு தஞ்சையில் ஒரு மாநாடு போட்டோங்க. அந்த மாநாட்டில் வந்து சட்ட எரிப்பு வீரர்கள் உயிரோடு அந்த சட்ட எரிப்பு வீரர்கள்லாம் வந்து அந்த ஊர்வலத்தில் டிராக்டர் வச்சு அப்போ இருந்தால் ஒரு 70-80 பேர் இருந்தாங்க சட்ட எரிப்பு. அவங்களாம் அடையாளம் கண்டு கூப்பிட்டு வந்து மேடையில் அவங்களுக்கு சிறப்பு செஞ்சு, ஏன்னா அந்த போராட்டம் அதுக்கப்புறம் கண்டுக்காத போராட்டமாக போயிடுச்சு அப்படின்ட்டுங்க அவங்களாம் கொண்டு வந்துட்டு அப்போ ஒரு தான் இரட்டை கோலை உடைப்பு போராட்டம்னு அறிவித்தோம். அது எதிர்ப்பு போராட்டம்லாம் ஒன்றும் பயன் இல்லைங்க, அப்போல்லாம் சட்டத்தை எரிச்சிருக்கான், இப்போனா உடைச்சா ஒரு 15 நாள் போட போகிறான், குறைஞ்சபட்சம் இதையாவது செய்வோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எல்லா இடங்கள்லையும் உடைக்கிறது, கடையில் போய் ஒன்றும் அவன்கிட்ட கேட்குறதுலாம் கிடையாது, இருந்ததுன்னா போய் உடைக்கிறது, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் போராட்டம். அப்போது நான் முதல் காவலாண்டியூர் கண்ணாமூச்சி இந்த அமைப்பு ஏற்படுத்தின பின்னாடி முதல் தாழ்த்தப்பட்ட அருந்ததி மக்களை கூட்டிகிட்டு போய் 2 கடையில் உள்ள புகுந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த கடை வச்சிருக்கிறாரு.
கடையை டீ குடிக்கிறோம், டீ தரமாட்டேங்கிறாரு, கொடுத்தே ஆகணுங்கிறோம். அப்புறம் தரமாட்டோம், கடையை ஒட்டிச்சிட்றோம். அப்புறம் அதே மாதிரி அடுத்தது கண்ணாமூச்சி போகிறோம், அங்கேயும் தரமாட்டேன், உடைச்சிட்றோம். அப்புறம் உடனே வழக்கு பிசிஆர் தேவையில் கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்போ தலைவர் சொல்கிறாரு, நாங்களாம் அப்போல்லாம் எங்களுக்கு காவல் நிலையம்னா இன்னும் புரியாது, பயமாக இருக்குங்க. என்கிட்ட சொல்கிறாரு, அப்போல்லாம் சேலம் தான் காவல் நிலையம், இந்த அன்டச்சபிலிட்டிக்கு காவல்துறை சேலம் தான். சேலம் போகிற அப்போ சொல்லி விட்றாரு, நீ போனதுமே போலீஸ்காரனெல்லாம் ஒன்று சேரில் கோர்னெல்லாம் சொல்ல மாட்டான், நீங்கள் போகிறீங்க, போனது சேரை இழுத்து போட்டு கோந்துட்டு அப்புறம் மனுவை கொடுக்குறீங்க, பெட்டிஷன் அப்படி பண்ணி அப்போ தான் ஒரு அது மாதிரி நாங்கள் முதல் நாங்கள் காவல் நிலையத்துக்கு போகிறதே அப்போ தான். அது வரைக்கும் போலீஸுனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்படி தான் அதே மாதிரி அவர் சொன்ன வரோம். அப்புறம் ஒரு நல்ல மரியாதை எடுத்தேன். ஆனால் என்ன சிறப்புனா, இப்போ திருப்பி ஒரு கணக்கெடுப்பு எடுத்தோம். எங்கேயும் ரெட்டை கோவலை, தீண்டாமை விழுவில் முதல்ல உடைச்ச கடைகள் எங்கேயுமே ரெட்டை கோவலை இல்லைங்க. இப்போது அதுவும் ஒட்டஞ்சத்திரம், கோவை இந்த பகுதியெல்லாம் உடைச்ச இடத்துலாம் இப்போ இது கிடையாது, இரட்டை கோவலை இல்லை. அந்த போராட்டத்தை நாங்கள் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கிராமத்தில் கவுண்டர்கள் அதிகமாக இருக்கிற கிராமத்தில் ரெட்டைக்கோள் தடுப்பு போராட்டத்துக்கு நாங்கள் வந்து கவுண்டர் ஜாதியாக இருக்கிற பெரியாருக்கு தான் தலைமை தாங்க விடுவோம். கவுண்டர்களை எடுத்து கவுண்டர்கள் தான் தலைமை தாங்கணும். அங்கே தலித்துகள்லாம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சொந்த ஜாதிக்காரனை எடுத்து தான் போராடணும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலை வச்சு, கல்லர்கள் அதிகமாக இருந்தால் கல்லர்கள், முத்தரையர்கள் அதிகமாக இருந்தால் எங்கள் கட்சியில் இருக்கிற முத்தரையர்கள் தான் தலைமை தாங்குவாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தணும். பெரியார் அப்படின்னு சொன்னால் பெரியார் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் தேடினீங்கன்னு சொன்னால், பெரியார் என்பவர் வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கான தலைவர். இந்த தமிழ் சமூகம் மேம்பாடு அடையணும்னு சொன்னால் என்ன செய்யணுங்கிறதுல அவர் 2 அடிப்படையான விஷயங்களை சமரசம் இல்லாமல் வைக்கிறார். இது 2ம் நடந்தால் தான்ப்பா விடுதலை அப்படின்னு. அந்த 2 விஷயங்கள் தான் சாதி ஒழிப்பும் பெண்ணடிமை ஒழிப்பும். இதில் பெரியாருடைய சாதி ஒழிப்பை உள்வாங்கி கொண்ட அளவுக்கு பெரியாருடைய பெண்ணடிமை ஒழிப்பை உள்வாங்கி கொண்டவர்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. அப்போது பெரியாருடைய பெண் விடுதலை கொள்கைகளை முதல்ல வந்து அப்படியே எடுத்துட்டு செல்கிற ஒரு இயக்கமாக இருப்பதே ஒரு போராட்டம் தான். அதுவே ஒரு போராட்டம் தான். அந்த கொள்கைகளை எந்த ஒரு திரிபும் இல்லாமல் கொண்டு வர்றது, அதற்கான விளக்கங்களில் கராராக பெரியார் என்ன சொன்னார் என்பதை, பெரியார் சொன்னதை சொல்ல வேண்டும், பெரியார் சொன்னதை சொன்னவாறு புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும். இந்த 2 நிலையை காப்பாற்றுவது அப்படிங்கிறதே சாதனை தான் என்னை கேட்டால். இன்றைக்கி அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களில் கிட்டத்தட்ட திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்புகள்லேயே, மாவட்ட பொறுப்பு, நகர தலைவர், செயலாளர், அமைப்பாளர், இந்த பொறுப்பில் கிட்டத்தட்ட 12-13 பெண்களுடைய பெயர்கள் அவங்க சொல்கிறாங்க. அப்போ திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொறுப்பாளர் லிஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ரேஷியோ அப்படிங்கிறது ஒரு திருப்திகரமான ரேஷியோ, ஒரு நிறைவு தரக்கூடிய ரேஷியோ. நான் இனிமேல் கேஎம் நத்திகராணி தான், கமலம் மணி தான். எங்களுக்கு 50 வருஷம் முன்னாடி அம்மாவோட பேர் சேர்த்து தான் எங்களுக்கு எல்லாமே வச்சாங்க. அதனால் இப்போ வைக்கிற ஜென்ரேஷன் அது பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ஆனால் 50 வருஷம் முன்னாடி சாதாரணமாக நாங்கள் வந்து அந்த இனிஷியல் வந்து கேஎம்மாக தான் இருந்துச்சு, எங்களுக்கு கமலம் மணியாக தான் இருந்தோம். என்ன பேசுகிறாரோ அதுதான் செய்கிறாரு. வீட்லேயும் அப்படி தான், என்ன வேலை வேணாலும் செஞ்சு கொடுப்பாரு. இது வரைக்குமே இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி வந்தப்போ கூட பழம்லாம் பறிங்கன்னு அம்மா சொன்னாங்க. அம்மா அதுக்கெலாம் ஆள் இருக்காங்க, ஏன் அம்மா அப்பாவை தொந்தரவு பண்ணுறீங்கன்னு. இல்லை, அப்பாவுக்கு என்ன வேலை செய்யட்டும்னு சொல்லிட்டு பப்பாளி பழம் அப்பா தான் பறிக்க வச்சாங்க. அதான் அப்பா அதெல்லாம் நினச்சிக்கவே மாட்டாருங்க, எந்த வேலை சொன்னாலும் செய்வார். அப்பா சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு நிறைய விவசாய வேலைகள்லாம் நல்லா, அப்பா எல்லோரும் செய்கிற விவசாய வேலைகள்லாம் செய்வாங்க. அப்பாவோட இதெல்லாம் பண்ணிக்குவாங்க, அப்பா பண்ணிப்பார். அதே மாதிரி அம்மாவுக்கு வீட்டு வேலைகள்லாம் நிறைய உதவியாக இருப்பாங்க. இந்த களி கிளறும் போது ஹெல்ப் பண்ணுறது, மோர் சிலுப்புறது, அப்புறம் இந்த சந்தை செய்யும் போதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது, கொஞ்சம் கஷ்டமான வேலையெல்லாம் அம்மாவுக்கு உதவி செய்வாங்க. அப்பா எப்போவுமே அவர் சாப்பிட்ட பிளேட், அவர் குடித்த காஃபி எல்லா டம்ளரும் அப்பாவே கழுவி வைக்கிற பழக்கமும் அப்பாவுக்கு இருக்குது. அப்பா படுத்து எந்திரிச்ச பெட்ஷீட்லாம் அப்பாவே மடிச்சு வைக்கிறது, அந்த அம்மாவுக்குன்ட்டு சில அம்மாவுக்கு முடியாத உதவிகளை அப்பா செய்வாங்க இன்னி வரைக்குமே. எப்போவுமே ரொம்ப எளிமையாக இருப்பார். நான் அப்படி ஒரு தலைவரை பார்த்தே கிடையாது. அவர் வேலையை அவரே செய்வார். நாங்கள் 10 தோழர்கள் சுற்றி நின்னா கூட எங்களை ஒன்று எடுத்து வைங்கன்னு சொல்ல மாட்டார். அவர் வேலையை அவர் துணி மடித்து வைப்பார், எடுத்து வைப்பார், எல்லாம் எடுத்து வைப்பார். உணவு அவர் கணதை வச்சிருந்தாலும் அவரே போய்ட்டு சாப்பிட்றீங்களான்னு கேட்பார், இல்லைன்னா அவரே போய்ட்டு வந்து பாட்டு அந்த அக்கா இல்லைன்னா கூட அவர் வேலையை அவர் பாட்டு செஞ்சுட்டு இருப்பார். முடிச்ச உடனே எடுத்து இயக்க வேலையோ புத்தகங்களை படிக்கிறதோ மற்றதோ எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார். ஒருத்தர் இல்லைங்கிறதுக்காக தயங்கிறது இல்லை, அவங்க தான் செய்யணும்னு எதிர்பார்க்குறது எதுவுமே இருக்காது.
அது மகளிராக இருக்கிற எங்கள் குடும்ப உறுப்பினராகட்டும் இல்லை இயக்கத்தோழர்கள் குடும்பத்தில் யாராக இருந்தாலும் மணியண்ணன்னா அவர் வந்துட்டா அவர் சரியாக இருப்பார், நம்மளுக்காக எல்லாம் செய்வார், நம்மளை பாதுகாப்பார் அப்படிங்கிற அக்கறையும் அந்த இதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். எதாக இருந்தாலும் நாங்கள் ஏதாவது தவறு பண்ண கூட தலையிட்டு போய் சொல்லிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு இது நேராக போய் நான் மைனர் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு இது எல்லாத்துக்கும் எங்கள் மகளிர்ட்டு இருக்குது. ஏன் பண்ண தலையிட்டு போயிடும் பார்த்துக்க அப்படின்னு. இப்படி இந்த இளம் வயது தொடங்கி பெரியாருடைய மூடநம்பிக்கை ஒழிப்பு, பெண்ணடிமைக்கான எதிரான பெண்ணடிமையை எதிர்கொள்ளும் போராட்டங்கள், இவற்றில் ஒரு முற்று முழுதாக செயல்பட்டிருக்கிற வரலாற்றை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அவருடைய தனது சொந்த வாழ்க்கையில் தனது 2 மகள்களுக்கும் சாதி மறுப்பு திருமணங்களை அவர் நடத்தி வைத்திருக்கிறார். பெருசாக சாதி மறுப்பு திருமணம் மாதிரியே எங்களுக்கு தெரியலைங்க, நீங்களாம் சொல்கிறப்ப தான் தெரியுது. அது பாட்டு கேஷுவலாக தான் போயிட்டுருக்குங்க. என் தங்கைக்கோ பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே சாதி மறுப்பு தான். என் வீட்டு சூழலும் அப்படி இல்லைங்களே, நாங்கள் அப்படியே இருந்தோமா, அதனால் இன்னும் இந்த சாதி அந்த சாதியெல்லாம் இல்லை. நம்ம கேஷுவலாக சாதி மறுப்புங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயமா இல்லை, பெரிய விஷயமாகவும் எங்களுக்கு சொல்லப்படலை. எங்கள் 2 பேருக்குமே சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சு வச்சாங்க. எங்களோட விருப்பத்தின் பேரில் தான் செஞ்சு வச்சாங்க. நானும் அக்காவும் சின்ன வயசுலேருந்தே வந்து நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இருந்தே அப்பா பெரியாரிஸ்டாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே வளர்ந்ததுனால எங்களுக்கு அது பெரிய வித்தியாசமாக, அது ஒரு பெரிய ஒரு விஷயமாவோ வித்தியாசமாகவோ எங்களுக்கு அது தெரிஞ்சதே இல்லை. வீட்டில் பாட்டியெல்லாம் கொஞ்சம் சில எதிர்ப்பு இருந்துச்சு. அதை வந்து அப்பா விளக்குனாங்க. நம்ம சாதியில் திருமணம் செஞ்சால் மட்டும் எல்லோரும் நல்லவங்களாம் இருக்கிறதில்ல, அந்த மாதிரிலாம் நிறையா உதாரணத்தோடு விளக்குனாங்க. அப்புறம் அம்மா பாட்டி எல்லாமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. மிக எளிமையான திருமணங்களை நடத்தி தன் குழந்தைகளை தான் பேசக்கூடிய கொள்கைகளுக்கு இணைவாக, அந்த கொள்கைகளை புரிந்து கொண்டவர்களாக நடைமுறைப்படுத்துகிறவர்களாக அவர் உருவாக்கியிருப்பதும், அவரது குடும்பம் என்பது ஒரு தந்தை பெரியார் முன்னெடுத்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட நடைமுறைப்படுத்துகிற ஒரு குடும்பமாகவும் அவர் தனது குடும்பத்தை உருவாக்கியிருப்பது என்பதையும் நாம் இங்கே உறுதிப்படியாக சொல்ல வேண்டும். அவருடைய குழந்தைகள் ஒரு எதிர்நிலையில் சென்று செயல்படக்கூடிய மனநிலைமை இல்லாமல் தந்தை பெரியாரினுடைய கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையையும் மணி தன்னுடைய வாழ்க்கையையும் தான் பேசும் கோட்பாடுகளையும் தன் அமைப்பு முன்னிலைப்படுத்தும் கோட்பாடுகளையும் தனது சொந்த வாழ்க்கை நடைமுறையாகவே நடைமுறைப்படுத்துகிற ஒரு மிக அரிய தோழராக அவர் செயல்படுகிறார் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். இப்படியான நடைமுறைகள் முதலாளித்துவ கட்சிகளில், சீர்திருத்தம் பேசும் கட்சிகளில் நடைமுறையில் இருக்கின்றனவா என்பதை நாம் தேட வேண்டும். குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளில் இருக்கக்கூடிய தோழர்கள், அவர்கள் சார்ந்த செயல்பாடுகளும், பெரியார் உருவாக்கிய இந்த திராவிடர் கழகம், அது சார்ந்து தொடர் மணி போன்றவர்கள் செயல்படுகிற இந்த அமைப்புகளும், இந்த குடும்பம் சார்ந்த தனி மனிதர் சார்ந்த இந்த செயல்பாடுகள் பற்றியான ஒரு பண்பாட்டு புரிதல் என்பது ஒரு மிக முக்கியமான சிக்கலாக நமக்கு நடைமுறையில் இருக்கிறது. இந்த பின்புலத்தில் மணி அவர்கள் தனது குடும்பத்தையும் வாழ்க்கையையும் தான் பேசக்கூடிய கோட்பாடுகளுக்கு மிக இணைவாகவே அவர் உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை அவருடைய பின்னர் வந்த பல்வேறு செயல்பாடுகளிலும் நாம் நடைமுறைப்படுத்தி பார்க்க முடியும். குறிப்பாக சேலம் அதை சார்ந்த பகுதிகளில் நூற்றுக்கணக்கான சாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்தவர் மணி என்பது வரலாறு.
டிக்கெட் டிக்கெட். 2 பேரும் லவர்ஸா? 2 பேரும் ஜோடியா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? ஆமா. உங்களை தேடிட்டு யாரா வந்துட்டு இருப்பாங்களே? காவலான்னு தானே போறீங்க? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்களை மாதிரி ஜோடிங்களா அந்த ஊருக்கு தான் போவாங்க. இந்த ஜாதி மறுப்பு திருமணத்தில் நாங்கள் இங்கே ஒரு இளமதி செல்வன் என்ற ஒரு அதுதான் இன்ஸ்டன்ட் பெரிய இன்ஸ்டன்ட் ஆச்சு. இளமதி செல்வன் ஜாதி மறுப்பு வன்னியர் சமூகத்தை சேர்ந்த பொண்ணும் அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த பையனும் காதலிச்சு அப்போ எங்கள்கிட்ட அங்கே எங்களுடைய மாவட்ட அமைப்பு செயலாளர் மாவட்ட வெளியீட்டு செய்த ராமா இளங்கோவன் மூலியமாக எங்கிட்ட அவரை போய் சந்திக்கிறேன். அவர் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஈஸியாக அனுப்புகிறேன், நீங்கள் பதிவு பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருங்க அப்படின்னு. சரி, அவர் மூலியமாக என்னை அனுப்புகிறாங்க. இங்கே தலைவர்கிட்ட சொல்கிறேன், சரி நீங்கள் அவர் திருமணம் பண்ணி வீட்டில் வச்சுருங்க, ஏதோ ஒன்றா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ அந்த இளமதியும் செல்வமும் இங்கே வந்து திருமணம் பண்ணி வச்சுட்டு அவங்க வெளியில் ஒரு தோழர் வீட்டில் பரத்துங்கிற தோழர் வீட்டில் வச்சுருக்கணும். அந்த இரவை இங்கே திருமணம் இங்கே இவர் தான் திருமணம் பண்ணி வச்சாங்க. இந்த வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவர்களெல்லாம் நிறைய ஒரு 20-30 பேர்த்துக்கு ஒரு 5 வண்டியில் வந்துடுறாங்க. வந்து இங்கே வந்து நான் ஒரு வீட்டில் இருக்கிறப்ப டக்குன்னு என்னை வந்து ஈஸ்வரா எங்கே அந்த பொண்ணும் பையன் இல்லை அப்படின்னா என்னை தூக்கி காரில் போட்டு போகிறாங்க. என்னை கடத்திட்டாங்கன்ட்டு தலைவருக்கு போகிறோம். தலைவர் அப்போ திருப்பூரில் நிகழ்ச்சியில் இருக்கிறாரு. அப்போ உடனே அவர் தலைவர் அடுத்த நிகழ்வு அதுதான் ஒரு தோழர்களுக்கு நான் இந்த அளவுக்கு உறுதுணை எந்த ஜாதி மறுப்போ எந்த ஒரு நிகழ்விலும் துணிச்சலாக நான் செயல்படுறதுக்கு காரணம் அவருடைய அந்த தலைவருடைய அந்த கம்பீரமான ஒத்துழைப்பு. அவர் எந்த ஒரு இதுக்கு சமாதானத்துக்கு போகிறார். இப்போ நேராக கேன்சல் பண்ணிட்டு நேராக காவல் நிலையத்துக்கு வந்துடுறாரு. உடனே 3 டிஎஸ்பி வந்துடுறாங்க ஸ்பாட்டுக்கு. எங்கள் தோழர்கள்லாம் அப்புறம் எல்லாம் வந்து ஒரு 300 பேர் ஊர் மக்கள்லாம் காவல் நிலையத்துக்கு வந்துடுறாங்க, முற்றுகையிடுறாங்க. அப்போ என்னை வந்து நான் இருக்கிற இடத்த என்னை கொண்டு போய் அந்த வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்த தோழரில் கொண்டு போய் ஒரு பள்ளிக்கூடத்திட்ட வச்சிடுறாங்க. என்னை உட்கார வச்சுட்டு செல்வனையும் ஏண்டா உனக்கு இப்போ சக்கிலி பையனுக்கு இப்போ வன்னியர் பொண்ணு கேட்குதாடான்னு அடிக்கிறாங்க. அவன் வச்சுருந்த பணத்தை 14,000 எடுத்துடுறாங்க. அப்போ டிஎஸ்பி ஸ்பாட்டில் வந்துடுறாரு. வந்தது என்னை சரி. அப்போ என்னை வண்டியில் கொண்டு டிஎஸ்பி வண்டியில் ஏற்றிட்டு போகிறப்ப சொல்கிறாங்க, சரி ஈஸ்வரனை பிடிச்சாச்சு, பொண்ணையும் காணன்னு அவங்க சொன்னாங்க. பொண்ணையும் பிடிச்சிட்டோம், ஈஸ்வரனை வீட்டில் கொண்டு போய் விட்டுடலாம், பொண்ணை அவங்க வீட்டுக்கு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அவங்க போயிட்டு காலையில் ஈஸ்வரனை வர சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு இது பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை ஒரு இடத்துல நிற்க வச்சு இப்போ டிஎஸ்பிக்கு பேசுகிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு. அப்புறம் உடனே குளத்தூர் காவல் நிலையத்தில் டிஎஸ்பி வந்துடுறாரு. வந்ததுமே அப்புறம் மணியை நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோமே, அவங்க தலைவர் குளத்தூர் மணியே வந்துட்டாங்க, பிரச்சனை ரைஸ் ஆகுது, நீ நேராக ஈஸ்வரன் இங்கே ஸ்டேஷன் காவல் நிலையத்தை கொண்டு வந்துருங்க, பிரச்சனை பெருசாகுது, தலைவர் வந்துட்டார் அப்படின்னா. அப்புறம் தான் என்னை எல்லாருமே வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக அவங்க அதை அப்புறம் வீட்டுக்கு என்னை காவல் நிலையத்துக்கு வந்துட்டு அப்புறம் தலைவர் அப்படியே ஒரு மாதிரியாக அவியற என்னை பார்த்துவேன். என்ன அடித்தாங்களா அப்படின்னு, இல்லைங்கண்ணா அப்படின்னு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் அப்புறம் சரி கம்ப்ளைண்ட்டு கொடுங்க அப்படின்னு. அதுக்குள்ளார எங்கள் தோழர்லாம் போய் அந்த என்னை கடத்திட்டு போனால் அந்த குரூப்பில் ஒரு 15 பேர்த்து பிடிச்சிட்றாங்க. பிடிச்சி அப்புறம் போலீஸ் கூட்டிகிட்டு போய் எல்லாம் தூக்கி போட்டு வந்து குறைச்ச பையனை பொண்ணோட அப்பா அம்மாலையெல்லாம் பிடிச்சிட்றாங்க. நான் வழக்கு கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைங்க இது வழக்கு பேரெல்லாம் மென்ஷன் பண்ணாது, சும்மா அப்படி ஒரு இதாக கொடுக்க சொல்லுங்க தலைவர்கிட்ட அப்படிங்கிறான் டிஎஸ்பி. தலைவருக்கு ஒரு டென்ஷன். நான் உன் அறிவுரையை கேட்க வரல, நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. ஈஸ்வரன் கம்ப்ளைண்ட் யார் பேர்னா அந்த பேரை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீ எனக்கு அறிவுரை சொல்லணும். உடனே டிஎஸ்பி 2 டிஎஸ்பி ஒரு அப்படியே இதாகிடுறாங்க. அது மட்டும் விடலான்னு உடனே இந்த பாராளுமன்ற
எம்பி செந்தில், திமுக எம்பி செந்தில்கிட்ட சொல்லி உடனே அவர் அடுத்த வைக்காதனால பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி இளமதி செல்வனை தாக்கிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. அதை டெல்லி பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. And I would like the minister, honorable minister's intervention in a particular case in the intercaste marriage which has just happened in Tamil Nadu, and they have filed a police case, and the bridegroom has been missing, the bride has been missing from the after the marriage, and they have been threatened, they have been beaten up, and the violence has been taken up. Instead of CCTV footages being available, the police are not taking action of Ilamadi and Selvan. I urge upon the minister to take immediate steps in rescuing them. Thank you, sir. திராவிட விடுதலை கழகம் வந்து நான் கழகமாக பார்க்கல, அனைவரையும் ஒரு குடும்பமாக நினச்சி தான் நான் பார்க்குறேன். இவ்வளோ தூரம் எங்களை 2 பேர்த்தையும் சேர்த்து வச்ச அனைவருக்கும் எங்களோட நன்றிகள். அப்புறம் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு என்னையும் அவரையும் பிரித்து கூட்டி சென்றபோது எங்கள் வீட்டார்கள் மற்றும் என்னை இவரிடம் இருந்து காப்பாற்றுவாக நினைத்த சிலர்கள் என்னை 1 வாரமாக கடத்தி வைத்திருந்தனர். அப்பொழுது என் பெண்ணாக எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கவில்லை அவர்களிடமிருந்து. ஆனால் இப்போது 1.5 வருடம் கழித்து இருவரும் சேர்ந்த பிறகு நம் தோழர்கள் வீட்டில் தான் நான் 1 வாரம் தங்கியிருந்தேன். அவர்கள் கொடுத்த பாதுகாப்பும் அரவணைப்பும் அன்பும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒரு எங்கள் குடும்பத்தில் இருந்த மாதிரி இல்லை, அதைவிட மேலாக பாதுகாப்பும் அரவணைப்பும் இருந்தது. இப்பொழுது எங்கள் இருவரையும் சேர்த்து வைத்த அனைவருக்கும், கொளத்தூர்மணி ஐயா அவர்களுக்கும், பாபா மோகன் அவர்களுக்கும், ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும், சிவகாமி அம்மா அவர்களுக்கும், முகில்ராஜ் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பாகவும் செல்வன் அவர்களின் சார்பாகவும் அவரது குடும்பம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு எதற்கும் தயாரான ஒரு படை மாதிரி திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய செயற்பாடுகளை நம்ம பார்க்கலாம். அப்போது அவர்கிட்ட அவருக்கு பின்னாடி எப்பவுமே சிறை செல்வதற்கும் அது தொடர்பான துன்பங்களை சந்திப்பதற்குமான ஒரு கூட்டம் இருந்தது. இதுதான் கொஞ்சம் வியப்புக்குரிய விஷயம். இது ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ஏன்னு கேட்டால், இன்றைக்கு எப்படின்னு சொன்னால், ஒரு நிறுவனங்கள் சார்ந்து தான் அரசியலே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போது எந்த ஒரு பெரிய பலனும் கொடுக்க முடியாத ஒரு அமைப்புக்காக நான் தொடர்ந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன், எத்தனை கேஸ் வந்தாலும் அதை நான் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர்கள் ஒரு கூட்டம் அவரை சுற்றி இருந்தது. அதை அவர் தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை அவர்கிட்ட இருந்தது. அவரும் அத்தகைய மனிதராக இருந்தார். அது ரொம்ப முக்கியம். வெறும் கொள்கையை வைத்து வேறு பின்புலங்கள் இல்லாமல் இப்படி ஒரு இயக்கத்தை நடத்த முடியுமா, இப்படி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி சிந்திச்சோம்னா, எவ்வளவு தூரம் முழுமையான அர்ப்பணிப்போடு அவங்க இருந்திருந்தால் மட்டுமே இது சாத்தியம். ஆனால் முழுமையான அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த பயணத்தை ஒரு நடத்த முடியுமா, உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் உருவாக்க முடியாது. கடுமையான எதிர்நீச்சல் தான் இருந்திருக்காரு. நிறைய சிறை, ஈழப்பிரச்சனைக்காக சிறைக்கு போயிருக்கிறாரு, வீரப்பன் பிரச்சனைக்காக சிறைக்கு போயிருக்கிறாரு. அடக்குமுறை சட்டங்கள் அதிகமாக வந்திருக்கு. படா சட்டம், தடா சட்டம், இந்த சட்டங்கள் 1.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்காரு. 1 வருடம் சிறையில் இருந்திருக்கிறாரு. ராஜீவ்காந்தி கொலை அந்த வழக்கில் கடுமையாக கண்காணிக்கப்பட்டார். ஈழப்பிரச்சனைகளாக ரொம்ப அதிகமான விலை கொடுத்துருக்கிறாரு. இழப்புகள்லாம் நிறைய இழப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு எங்களுக்கு நிறைய தோட்டம் இதெல்லாம் இழந்துட்டோம். நெருக்கடியான சூழ்நிலையில் தான் எங்களை வச்சுருந்தார். நிறைய நெருக்கடிகள் இருக்கும். போலீஸ் நெருக்கடி எல்லாம் காவல்துறையெல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு 150 காவல்துறையெல்லாம் வீட்டை ரவுண்ட் அப் பண்ணி செக் பண்ணது, அந்த மாதிரி நிறையா அடிக்கடி நடந்ததெல்லாம் உண்டு புலிகள் நிகழ்ச்சியில். எங்கள் டெலிவரி அப்போ கூட அப்பா என்னோடதையும் என்னோட அக்கா டெலிவரி அப்போ கூட அப்பா இல்லை, 2 பேர்த்து டெலிவரி அப்போ அப்பா சிறையில் தான் இருந்தாங்க. அக்கா டெலிவரி அப்போ அப்பா ஒரு வருஷம், என் டெலிவரி அப்போ 1 வருஷம் பக்கமாக அப்பா சிறையில் தான் இருந்தாங்க.
அக்கா டெலிவரி அப்பயாவது சிறையில் இருந்தாங்கன்னு தெரியும். ஏன் டெலிவரி சமயத்தில் அப்பாவை கர்நாடகா போலீஸ் வந்து கைது செஞ்சப்போ அப்பா உயிரோடு இருக்காரா இல்லையான்றதே 15 நாள் எங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து அப்பா அந்த போலீஸில் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டது, என் பொண்ணுக்கிட்ட மட்டும் சின்ன பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன் அவள் வந்து அப்படின்னு சொல்லி கேட்டு அப்பா குரல் கேட்டதுக்கப்புறம் தான் அப்பா உயிரோடு இருக்கிறாங்கன்னே ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அந்த 15 நாள் 20 நாள் அப்பா வந்து இருக்காங்களா இல்லையா, எங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களான்னு எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ என் டெலிவரிக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அப்பா வந்து இருக்காரு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கடுமையான நேரம். இது வந்து சிறையில் இருந்தார் அப்பா டெலிவரி அப்போ. பெரிய பொண்ணு டெலிவரி அப்பையும் சிறையில் இருந்தார். அதே மாதிரி சின்ன பொண்ணு டெலிவரி அப்பையும் சிறையில் இருந்தாங்க. அதனால் நானே எல்லாம் பார்த்தனாலே எனக்கு மனம் வேதனையாக தான் இருந்தது இவருனால. அப்பாவோட தியாகத்துக்கு அம்மா நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் அப்பா பொது வாழ்க்கையால் சில விஷயங்கள் மக்களுக்காக செய்யும் போது அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியாமல் போயிடுது. அந்த எந்த இழப்பும் பெருசாக தெரியாமல் சமுதாயத்துக்கு பணியாற்றுறாங்களே அப்படின்ற மகிழ்ச்சி இருக்குது. எல்லாம் பொதுவாக சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஆனால் ஒரு சில குடும்ப முறையில் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை தராது. அப்பா நல்ல அப்பாவாக இருந்தாங்க, சிறந்த அப்பா, மிகச்சிறந்த தாத்தா. ஆனால் அம்மாவுக்கு வந்து நல்ல கணவர் அவ்வளோதான், 60% தான். ஏன்னா அம்மா வந்து அம்மா ரொம்ப தியாகம் அப்பாவுக்காக பண்ணாங்க. எங்களோட வருமானமே விவசாயம் சார்ந்த குடும்பம். அதனால் விவசாயத்தையும் குடும்பத்தையும் முழுசாக பார்த்துக்கிட்டது அம்மா தான். அப்பா ஒவ்வொரு தடவை சிறை போய் வருஷக்கணக்காக இருந்தபோதும் எல்லாமே எங்களுக்காக பார்த்துக்கிட்டவங்க அம்மா தான். அம்மா தியாகத்தால் தான் அப்பா வந்து இன்றைக்கி இப்படி இருக்காங்கன்னா அதுக்கு வந்து அதிக அளவு காரணம் அம்மா வந்து 75% காரணம் அம்மா தான்.